Hello friends, welcome to ME Madras Cooking with Hemalata Vinod Kumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்துட்டு நம்ம ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால் வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் வந்துட்டு லைட்டாக வதக்குனா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் இது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளியும் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக எடுத்துக்காதீங்க, திக்கான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டாக நம்ம இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா சூடு ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பாருங்கள், நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பே லீஃப் 1, ஒரு பிளாக் கார்டமம் கருப்பு ஏலக்காய், ஒரு கிரீன் கார்டமம், 2 கிராம்பு, 6 மிளகு, ஒரு பட்டை. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே இதில் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த மாதிரி நல்லா பெருசாகவே போட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மஷ்ரூம் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும், உங்களுக்கு சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு மஷ்ரூம் எடுத்து சாப்பிடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கடிக்கும் போதும் நல்லாயிருக்கும், கடித்து சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நெய்லேயே கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மஷ்ரூமோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா போட்டுட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திக்காக வேணும்னாலும் நீங்கள் திக்காக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கிரேவியாக நல்லா வேணும்னாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நான் வந்துட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடுவீங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இது மாதிரியும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. நானும் வந்துட்டு ஏற்கனவே நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ இதில் வந்து கஸ்தூரி மேத்தி, இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இது வந்து வெந்தயக்கீரை வந்துட்டு காய வச்சு இதில் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து கஸ்தூரி மேத்தி. கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் போடுங்க. ஏன்னா கசக்குனிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம மஷ்ரூம் மசாலா சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட, அப்புறம் தோசை, ரைஸ் கூட ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ சூப்பராக நல்லா எம்மியாக இருக்க பாருங்கள். மஷ்ரூமும் வந்துட்டு ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் கரெக்டாக மீடியம் குக் ஆகி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய மஷ்ரூம் மசாலா ரெடி. மஷ்ரூம் நல்லா குக் ஆகிருக்குங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஹோட்டல்லலாம் ரெஸ்டாரண்ட்லாம் போகல, அங்கெல்லாம் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, அப்புறம் தோசை, ரைஸ் கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அதில் வந்து ஆல்னு கேட்கும். அந்த ஆலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.